சில படங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி படங்களில் இந்த படமும் ஒன்று சார். சில காட்சிகள் பார்க்கும்போது மிஷ்கின் படமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது. இல்லை, இது வந்து அவரோட அசிஸ்டண்ட் ஸ்ரீ கணேஷ் எடுத்த படம். எமோஷன் இல்லாமல் இருக்கிற ஹீரோ, அவர் ஏன் அப்படி இருக்கார் அப்படின்றதுக்கான காரணம் அழுத்தமாக எழுதப்பட்ட கேரக்டர்ஸ். ஒவ்வொரு கேரக்டருமே யதார்த்தத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வர காட்சிகள். படம் பார்க்குறவனை வந்து அந்த ஒரு சீனில் நாம் இருந்தால் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வைக்கிற சில தருணங்கள். அதுபோக ஏமாற்றம், பழிவாங்கிற படலம், இதெல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் ஃபிலாசபியை பேசுகிற ஸ்க்ரீன் பிளே. இதுதான் வந்து 8 தோட்டாக்களுக்கு பலம் சேர்க்குற விஷயங்கள். படத்தோட ஹீரோனா அது MS பாஸ்கர் தான் நான் சொல்லுவேன். நாசருக்கும் அதே அளவில் வெயிட்டான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் MS பாஸ்கர் மிஞ்சிட்டார். நம்மளை டயர்டாக்குற சில விஷயங்கள்லாம் அது டைலாக்ஸ்லேயே பல விஷயங்களை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம டயர்டாக்குறோம் சார். விஷுவல்ஸை வந்து கதை சொல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சுருக்கலாம். முக்கால்வாசி மிஷ்கின் படங்களில் பார்த்தோன்னா ஒவ்வொரு சீனுமே நீளமாக இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு நீளமான சீனும் ஒரு கதை சொல்லும். இது வந்து அவரோட அசிஸ்டன்ட் படத்தில் லைட்டாக மிஸ் ஆகுது. கம்பேரிசன் எதுக்கு, இவர் ஸ்டைலில் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோமே. அதே சமயம் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணை உறுத்தாத அளவுக்கு காட்சிகள் கச்சிதமாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் புதுமுகம், ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி பேய் படமோ காமெடி படமோ சமூக பிரச்சனையை பேசுகிற படமோ கிடையாது. டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒரு போலீஸ்கார வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா அப்படியே ஒவ்வொரு முடிச்சா அவிழுது. அதுதாங்க ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளே தான் படத்தோட மிகப்பெரிய பலம். எல்லா கேரக்டரையும் சேர்க்குற விதம் இருக்குது பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபீலான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காட்சிகளை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இருக்கலாம். பட்டி டிங்கரிங் பார்த்து கட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் படம் கொஞ்சம் மெதுவாக போகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு சில இடங்களில் தோணும். அவ்வளோதான். மற்றபடி 8 தோட்டாக்கள் கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு படம் சார். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்.